அது சரியா ஜனவரி 19, 2011 கேரள மாநிலத்தோடைய காசர்கோடு மாவட்டத்தில் அம்பலத்தாரா போலீஸ் ஸ்டேஷன் வழக்கம் போல செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்தாலும் அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர் இரவு தங்களுடைய ரோந்து பணிக்கு செல்வதற்காக ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஷனில் தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஒரு 10 மணிக்கு மேலே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கிட்டு ரோந்து பணிக்காக ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. மீதம் அந்த ஸ்டேஷனில் ஒரு 2-3 போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த மஞ்சள் லைட் வெளிச்சத்திலையும் வாம் லைட் வெளிச்சத்திலையும் தங்களுடைய பணிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து சரியா 10:45 மணி வாகல ஒரு 47 வயது இருக்கிற MC ராமன்கிற ஒருத்தர் அந்த கடும் குளிர்லையும் படபடப்போடையும் ஏதோ ஒரு டென்ஷனா அந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்ச அவரை பார்த்து அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர், என்னாச்சு சார், உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் 5, 2010 வாகல காலை நேரத்துலலாம் நல்லா சலசலன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இருந்தாலும் என்னுடைய 17 வயது மகளான MC ரேஸ்மா அப்படின்றவங்க 12th முடிச்சுட்டு காஞ்சாங்கோடு பகுதியில் இருக்கிற டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அந்த சென்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலையுமே அவங்க கிளம்பி போனாங்க. ஆனால் அப்படி படிக்க போன என்னுடைய மகள் ரிட்டன் வீடு வந்து சேரவே இல்லை. நானும் ஈவினிங் நேரத்தில் அந்த சென்டரில் போயிட்டோம். அங்கே இருக்கிற தங்களுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்லையும் என்னுடைய மகளுடைய தோழிகளுடைய வீட்லையும் போய் தேடி பார்த்தான். ஆனால் எங்கே தேடினாலும் என்னுடைய மகளை என்னால் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வாகல என்னுடைய நண்பருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. அந்த ஃபோன் கால் எர்ணாகுளத்தில் இருந்து வந்துச்சு. அதில் பேசுனது வேற யாரும் கிடையாது, என்னுடைய மகள் தான். அவர்கிட்ட என்னுடைய மகள் என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு வந்து எர்ணாகுளத்தில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் இந்த வேலையில் நல்லா செட்டில் ஆகுற வரைக்கும் என்னை யாரும் தேட வேண்டாம். நானே 2 மாதம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டதாகவும் யாரும் கான்டாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார். சரி, நானும் அதன் அடிப்படையில் என்னுடைய மகளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் 2 மாதம் கழிச்சு என்னுடைய மகளுக்கு கால் பண்ணும்போது தொடர்ந்து அவளுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் தான் இருந்துச்சு. அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, சாப்பிட்டாளா இல்லையா, நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்ற எதையுமே என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல. நானும் எர்ணாகுளம் போயிட்டு பல இடங்களில் தேடி பார்த்தேன். ஆனால் என்னுடைய மகளை கண்டே பிடிக்க முடியல. எப்படியாவது என்னுடைய மகளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற ஒரு புகாரை அங்கிருந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பயங்கர ஷாக். ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. 6-7 மாசமா காணாம போயிருந்த அந்த பொண்ணை பத்தின தகவலை இப்ப வந்து கொடுத்ததை பார்த்துட்டு போலீஸ் அந்த ராமன் மேலேயே கோபப்படவும் செஞ்சாங்க. இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி போனப்போ 17 வயது தான். ஆனா ஸ்டேஷன்ல இந்த ராமன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிருந்திருக்கு. எர்ணாகுளத்துக்கு போனதா சொல்லப்பட்ட ரேஷ்மாவை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ரேஷ்மா அப்படி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, எதனால 6-7 மாசமா அவங்க வீடு வந்து சேரவே இல்லை, தன்னுடைய அப்பாவையும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு உண்மையிலே என்ன தான் நடந்திருக்கும்? 2011-12களில் கேரள மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு மர்மமான ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ரேஷ்மாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது பல நாட்களாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் அவர்கள்லாம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் இன்னும் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை சீரியஸாக எடுத்து தான் ஆரம்பத்தில் விசாரணை பண்ணுறாங்க. ஆனாலுமே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த பொண்ணு ஓடி போனால் அடுத்த 6 நாட்களில் அவங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க வேற யாரு கூடயாவது தனக்கு பிடிச்சவங்க கூட ஓடி போயிருக்கலாமோ, அதனால தான் தன்னுடைய அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் இந்த லோக்கல் போலீஸுக்கு அந்த நேரத்தில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு கடைசியாக ஒரு கால் வந்துச்சுல, அந்த காலோடைய லொகேஷனை செக் பண்ணி பார்த்த போது கூட
எர்ணாகுளத்தை தான் காட்டியிருந்திருக்கு. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் இதில் என்ன நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து யாரு கூடயோ தான் ஓடி போயிடுச்சு, இந்த அப்பா அம்மா ஒரு வேளை மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம், அதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு மறைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த கேஸை மேற்கொண்டு எந்த விசாரணையும் பண்ணாம அப்படியே கடப்புல போட்டுறதும் செய்றாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பாவான ராமன் என்ன பண்றாரு, என்ன எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க, நம்ம டைரக்டா எஸ்பி ஆபீஸ் போனாதான் நமக்கான வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ஒரு 10 நாட்கள்லயே அந்த மாவட்டத்தோட எஸ்பி ஆபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு சார், என்னுடைய மகளை காணோம், போலீஸுமே இதை தேட மாட்டாங்க, கொஞ்சம் தேட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகார் ஒன்று கொடுக்கறாரு. ஸோ அதன் அடிப்படையில் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க, அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற ஸ்டேட்டஸையாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் லோக்கல் போலீஸ் என்ன பண்றாங்க, மறுபடியுமே ராமனை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. உங்களுடைய பொண்ணுக்கு வேற யார் கூடயாவது தொடர்பு இருக்கா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு, யார் கூட அவங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறாங்கிறத சொன்னாங்களா இல்லையா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி விசாரணைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த அப்பா என்ன சொல்றாரு, ஆமா சார், என்னுடைய பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிற நேரத்திலே நல்லா பாடுவா, இதனால பிஜு என்பவருடைய ஒரு இசைக்குழுவுல கூட சேர்ந்து பல கச்சேரிகள்ல அவ பாடுவா, பிஜு தான் அவளுக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, பிஜுவுமே நல்லா பாடுவாரு, எனக்கு என்னவோ இந்த பிஜுவை விசாரணை பண்ணா ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைக்கலாம், ஒருவேளை பிஜு வந்து எர்ணாகுளத்துக்கு இந்த கச்சேரிக்காக அழைச்சிட்டு போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஜுவே ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை இந்த அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் இப்போ என்ன பண்றாங்க, இந்த பிஜு யாரு, அவன் என்ன பண்றான், தற்போதைக்கு எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி விசாரணையில இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவனை பத்தி விசாரணை பண்ணதுல அவனுக்கு ஒரு 37 வயசு ஆகுது அப்படின்னும், அவன் இந்த இசைக்குழு கச்சேரியை மட்டும் நடத்தாம மணல் ஜல்லி பிசினஸும் பண்ணிக்கிட்டு வரான் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சுது. அதன் அடிப்படையில் பிஜுவுக்கு கால் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ பிஜு கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரேஷ்மாவை தெரியுமா, ரேஷ்மாவை நீங்க எர்ணாகுளம் அழைச்சிட்டு போனீங்களா, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆமா சார், ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் அவளை கடைசியா பார்த்தேன், என் கூட எர்ணாகுளத்துக்கு ட்ரெயின்ல ஒன்னா தான் வந்தா, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், அவ அவளுடைய வேலையை பார்க்க போயிட்டான், நானும் என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன், அதுக்கப்புறம் அவளை நான் மீட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். உடனே போலீஸ் ஆஃபீஸர், எதனால அவளை நீங்க அதுக்கப்புறம் தேடவே இல்லை, ஏன் அவளை மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய வேலையில நான் பிஸியா இருந்துட்டேன் சார், அதனால தான் நான் அதை பத்தி பெருசா கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர், இப்போ அவ காணாம போயிட்டா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவ எந்த கம்பெனில எந்த இடத்துல வேலை பார்க்கறன்னு ஏதாவது சொன்னாலா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பிஜு கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. அப்போ வந்து பிஜு வந்து என்ன நினைச்சுக்கிறாரு, போலீஸ் வந்து நம்ம மேல சந்தேகப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அப்படின்னு நினைச்சு, சார் இங்க பாருங்க, நான் வந்து இந்த ரேஷ்மாவை எதுவுமே பண்ணல, கடைசியா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த கான்வர்சேஷனும் இல்லை, இந்த ரேஷ்மா மாதிரி என்கிட்ட நிறைய பெண்கள் வந்து பாடுறதுக்காக வருவாங்க, நான் எல்லார்கிட்டயுமே கைண்டா தான் இருப்பேன், முக்கியமா இந்த ரேஷ்மா வந்து என்னை விட 20 வயசு கம்மியான பொண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குழந்தை, அதனால நான் அந்த பெண்ணை எதுவுமே பண்ணல, நீங்க வந்து தேவையில்லாம குழப்பிக்காதீங்க, நான் எர்ணாகுளத்துக்கு டிராவல் பண்ற அன்னைக்கு கூட என்ன நேர்ல வந்து பார்த்தா, எனக்கு வந்து எர்ணாகுளத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நீங்க அடிக்கடி எர்ணாகுளம் போவீங்களே, நான் உங்க கூட வந்தேன்னா எனக்கு சேஃபா இருக்கும், நானும் உங்க கூட ட்ரெயின்ல வந்துடுறேன்னு சொல்லி தான் வந்தாலே தவிர அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எந்த கான்டாக்டுமே வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த பிஜு வந்து சொல்லியிருந்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு பிஜுக்கு எதிராக எந்தவித ஆதாரங்களும் கிடையாது, அதே சமயம் ரேஷ்மா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஸோ இதனால இந்த கேஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோங்கிற ஒரு குழப்பத்தோடைய தான் பல நாட்கள் இந்த கேஸுக்காக மெனக்கட ஆரம்பிச்சாங்க. பட் அது எல்லாமே ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஃபெயிலியரை மட்டும்தான் கொடுத்துச்சு. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இருந்த 2 பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த ரேஷ்மாவை கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று ரேஷ்மா எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அடுத்தது இந்த பிஜுவோடைய இன்வால்மெண்ட் இதில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியுமே மெனக்கட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும், எர்ணாகுளம், காசர்கோடு, கோழிக்கோடு அப்படின்னு அந்த சம்பவம் நடந்த மாவட்டங்களை சுற்றி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் மூலியமாக இந்த ரேஷ்மாவுடைய புகைப்படத்தை அனுப்பி வச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எர்ணாகுளத்துக்கு வேலை தேடி போனாங்க, அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை, ஒரு சர்க்குலரை ஒன்று அனுப்பி விடுறாங்க. பட் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் இந்த பொண்ணை பற்றின எந்தவித தகவலும் இந்த காசர்கோடு போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பிஜு எங்கெங்கெல்லாம் போவான், எங்கெங்கெல்லாம் தங்குவான் அப்படிங்கிறத வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இவன் அந்த சாண்ட் மைனிங் பிசினஸ் பண்றதுனால அவன் பல ஊர்களில் தங்குவான் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. இதனால அந்த 2010 இருந்து 11 வரைக்கும் எந்தெந்த ஊர்கள்லாம் போய் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை சீக்கிரட்டா விசாரணை
விசாரணை பண்ணதில் தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. அப்படி அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது தான் முக்கில் அப்படின்ற ஒரு இடத்துல இவன் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில், அதாவது ரேஷ்மா காணாமல் போனதா சொல்லப்பட்ட அந்த ஜூன் மாதத்தோடைய முதல் வாரம் 2ஆம் வாரத்தில் அந்த முக்கில் அப்படின்ற ஊரில் வந்து தங்கியிருக்காங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சுது. ஸோ இதனால் போலீஸ் ஆஃபீஸர் நேரடியாக அவனுடைய ஃபோட்டோவையும் இந்த ரேஷ்மாவுடைய ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு அவன் தங்கியிருந்த அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தெருவில் இருக்கிற சில பேர்கிட்டையும் விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய ஷாக்கிங்கான தகவலை அந்த ஊரில் வசிக்கக்கூடியவங்களும் அந்த ஹவுஸ் ஓனரும் சொன்னாங்க. என்னதான் பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த பிஜு வந்து இந்த இடத்துல தங்கிட்டு போயிருந்தாலும் அவனா அந்த ஏரியாவில் இருந்த எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் கூட வந்த அந்த 18 வயசு பொண்ணுன்னு சொன்னாங்க. அதாவது இவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வயசானவன் மாதிரி இருந்தான், ஆனால் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா. இதனால தான் இவரை எங்களால் மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டாக ரேஷ்மாவுடைய ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு கை காட்டியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பிஜு முக்கில்ங்கிற இந்த பகுதியில், அதாவது எர்ணாகுளத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற முக்கில் அப்படின்ற பகுதியில் தான் இந்த ரேஷ்மா கூட ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸருக்கு திட்டவட்டமாக தெரிய வர ஆரம்பிச்சுது. அப்படி இருந்தும் ஏன் இவன் போய் சொன்னான், சம்திங் இவன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு நினச்சி மறுபடியுமே அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது நீ முக்கிலில் தங்கியிருந்தியே, இதை பற்றி ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் அதை பற்றி என்கிட்ட கேட்கவே இல்லையே சார், நான் வந்து எர்ணாகுளத்தில் பார்த்தேன், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டேன்னு தானே சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். பட் இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் அந்த முக்கில்ன்ற பகுதிக்கு நீ எப்படி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன ஒரு ஸ்டோரி சொல்றானா, சார் நான் வந்து எர்ணாகுளத்தில் அந்த பொண்ணை கடைசியாக பார்த்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டில் ரெண்டுக்கு தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் தங்கியிருக்கிற வீட்டை அவள் எப்படி கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல. ஒரு நாள் என்னுடைய வீட்டோடைய டோர் பெல் சத்தம் கேட்டுச்சு. நானும் கதவை திறந்து வெளில பார்த்தப்போ இந்த ரேஷ்மா அவளுடைய பெட்டி படுக்கையோட எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. உடனே அவளை அங்கிருந்து அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. அவ ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனாலையும் அவ வெளியில போய் என்ன பண்ணுவா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு இருந்ததுனால என்னாச்சு ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டபோது எனக்கு சரியான ஒரு வேலை இன்னும் கிடைக்கல, நான் கொஞ்ச நாட்கள் மட்டும் உங்களுடைய வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். ஸோ அதனால நானும் வேற வழி இல்லாம வெளியில போனா அவளுக்கு சேஃப் இருக்காதுங்கிறதுனால என்னுடைய வீட்லயே தங்க சொல்லிட்டேன். அவளுமே கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்தாதான் எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள்ள ஏற்படல, அவளுமே எந்த பிரச்சனையுமே என்கிட்ட பண்ணல. அதன் பிறகு ஒரு நாள் மார்க்கெட் போகணுங்கிறதுக்காக கடத்தருவை நோக்கி வெளியூருக்கு போயிட்டேன். அதாவது பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு போனேன். அந்த டவுனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஒரு நாள் வந்தப்போ தான் வீட்டில் அவ இல்லாம இருந்தா. ஒருவேளை அவளுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சு நானும் என்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் போலீஸ் ஆஃபீஸர் என்னதான் இவன் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் இவன் சொல்ற தேதி வந்து உண்மையா பொய்யாங்கிறதுக்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. இன்னொரு பக்கம் போலீஸ் கட்டியும் இவன் தான் சம்திங் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான டைரக்டான எவிடன்ஸ் எதுவுமே போலீஸ் ஆஃபீஸர் கிட்டையும் இல்லை. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் ரேஷ்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவன் தான் குற்றவாளியா இல்லையாங்கிறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமும் ஒரு பெரிய போராட்டமும் அந்த லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் இதுக்கு நடுவில் ஸ்பெஷல் டீம்லாம் அமைச்சு விசாரணைலாம் பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே பலன் கொடுக்காம இந்த வழக்கு அப்படியே 10 வருஷம் கிட்ட கடப்பில் போடுற நிலைமைக்கு மாறி போயிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ரேஷ்மாவுடைய அப்பா அம்மாவுக்கும் தன்னுடைய மகளுக்கு என்ன ஆச்சு, அவ உயிரோட இருக்காளா இல்லையா, இந்த பிஜு ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வலுத்துக்கிட்டே இருந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருந்து எந்தவித சப்போர்ட்டுமே இல்லை. இதனால அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த சமுதாயத்தோடைய ஒரு அமைப்பு கிட்ட போயிட்டு அதுல செக்ரட்டரியா இருக்கக்கூடிய சுனில்குமார்ங்கிறவர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஆறுதல் கேட்டிருந்திருக்காரு. அப்போதான் அந்த சுனில்குமார்ங்கிறவர் இந்த வழக்கை ரீஓபன் பண்ணுவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வழக்கறிஞர்களையும் ரெடி பண்ணி கொடுக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த அப்பா வந்து எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட்டிருந்திருக்காரு. அதாவது ஆட்கொணர்வு மனு ஒன்று போட்டிருந்திருக்காரு. இந்த மனுவை எதுக்காக போடுவாங்கன்னா, இதே மாதிரி திடீர்னு யாராவது காணாமல் போயிட்டாங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்து வச்சு எஃப்ஐஆர்லாம் எதுவுமே பதிவு பண்ணாமல் அந்த ஆளை வந்து கண்ணில் காட்ட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை வந்து போடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கோர்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆள் உயிரோட இருக்காங்களா இல்லையா, அவங்க எங்கே இருக்காங்க, உயிரோட இருந்த
இருந்தா கோர்ட்ல ஆஜர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை போடுவாங்க. ஸோ இந்த கேஸ்லயுமே ராமன்கிறவர் இந்த செக்ஷனை பயன்படுத்தி தான் இந்த கேஸை மறுபடியுமே ரீஓபன் பண்ணவும் செய்யறாரு. தொடர்ந்து போலீஸ் ஆபீசராலையும் இந்த ரேஷ்மாவை கண்டே பிடிக்க முடியல. ரேஷ்மாக்கு என்ன நடந்துச்சு, அவங்க உயிரோட இருக்காங்களா, பிணமாயிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வேற யாரு கூடயாவது வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா, வேற எங்கேயாவது வெளிநாடு போயிட்டாங்களா, வெளி மாநிலம் போயிட்டாங்களா அப்படின்ற எதையுமே லோக்கல் போலீஸ் ஆபீசராலையும் அந்த கேரளா போலீஸ் ஆபீசராலையும் கண்டே பிடிக்க முடியல. இதனால ரேஷ்மாவுடைய அப்பா என்ன பண்றாரு, இந்த வழக்கை சிபிஐ விசாரணை பண்ண சொல்லி ஒரு மனுவை நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு. அப்போ நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு அரசு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களால இந்த வழக்கை விசாரணை பண்ண முடியலனா சிபிஐக்கு நாங்க மாத்திருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அரசு செயல்ல இருந்து என்ன சொல்றாங்க, இல்ல வேண்டாம், நாங்களே இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணி சீக்கிரமாவே அந்த ரேஷ்மா எங்க இருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் கொடுக்குது. அது என்னன்னா, நீங்க அமைக்க போற அந்த டீம்ல ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற ஐஜி போலீஸ் ஆபீசர் இருக்கணும், அதே சமயம் அவருக்கு கீழே சில எஸ்பி எல்லாம் இருக்கணும். அவங்க இந்த கேஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, மந்தமா நடக்குதா அப்படிங்கறத அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கேஸை சீக்கிரமாவே முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை நீதிமன்றம் போட்டிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கேரள போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிரைம் பிரான்ச் மூலியமா ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் இந்த வழக்குக்குள்ள சின்சியரா இறங்கி பழைய ஃபைல் எல்லாத்தையும் தூசி தட்ட ஆரம்பிக்குது. இந்த கிரைம் பிரான்ச் டீம் இந்த வழக்குக்குள்ள வந்தப்போ வழக்குடைய ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன நடந்துச்சு, கடைசியா இந்த ரேஷ்மாவை யாரு பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல பிஜுவை தவிர வேற யாருமே லாஸ்டா பார்க்கவே இல்லை. அதே சமயம் இந்த நியூ ஸ்பெஷல் டீம் போட்ட நேரத்தில் கூட இந்த பிஜுங்கிறவன் கல்ஃப் கண்ட்ரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதனால சீக்கிரமாவே அவனுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை திரட்டி அவனை எப்படியாவது இந்தியாவுக்கு வர வச்சு அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் போலீஸோடைய முதற்கட்ட டாஸ்கா இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பிஜுவை பத்தி மறுபடியுமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணப்போ அவனுக்கு சம்பவம் நடந்த நேரத்திலேயே 37 வயசு பிளஸ் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு பிளஸ் 2 குழந்தைகள் இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பாட வர பெண்கள் கிட்டயே இந்த ரேஷ்மா கிட்ட தான் இவன் நெருங்கி பழகுவான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்குமே இவன் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம், அதனால தான் இவனை நம்பி எர்ணாகுளத்துக்கு இவங்க டிராவல் பண்ணி போயிருக்கலாம். அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டைகள் ஏற்பட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமான தேரிக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் இந்த பிஜு அவனுடைய பிசினஸ் ரிலேட்டடா வேற எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது தான் மடியன் என்கின்ற இன்னொரு இடத்துலையும் இவன் இந்த பொண்ணு கூட தங்கியிருக்கான் அப்படின்ற தகவலை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் ஆபீசருக்கு மீண்டும் இப்படி வலுவான சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதும் அவனை கல்ஃப் கண்ட்ரியில இருந்து இந்தியாவுக்கு வர வைக்கிற எல்லா ப்ராசஸ்லையும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் அவன் கொஞ்சம் நாட்களில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வரான். போலீஸ் அவனை அங்கேயே கைது பண்ணி அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க கிட்ட விசாரணை பண்ணப்போ போலீஸ் என்ன போட்டு வாங்குறாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் எர்ணாகுளத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன, அதுக்கப்புறம் நீ தங்கியிருந்த முக்கில் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொன்ன, அங்கிருந்தும் அவன் போயிட்டான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மடியன் அப்படின்ற இன்னொரு ஊருக்கும் போயிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னாதான் தங்கி இருந்திருக்க. ஸோ நீ ஏதோ உன்னை மறைக்கிற, அது என்னங்கிறத எங்ககிட்ட தெளிவா சொல்லு, இல்லைனா நீ இந்த வயசான காலத்துல சந்திக்க வேண்டிய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி அவன் அழுதபடி போலீஸ் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விவரத்தையும் சொல்லி இருந்திருக்கான். போலீஸ் கிட்ட அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் இந்த மடியன்ற பகுதிக்கு வந்ததுக்கு பிறகும் கூட இந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து தங்கியிருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் வெளியில போயிட்டு வந்தப்போ அவ ஃபேன்ல மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தா, அதை என்னால ஜீரணிக்கவே முடியல. எதுக்காக இவ இப்படி பண்ணா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை மெல்லமா இறக்கி அவளுக்கு உயிர் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அவ ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கிறதுனால இதை ஒருவேளை போலீஸ் கிட்ட சொன்னா நம்ம கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். நமக்கு வீடு கொடுத்த இந்த ஹவுஸ் ஓனரையும் இந்த போலீஸ் விசாரணை பண்ணுவாங்க. அதனால அந்த இரவு முழுக்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்பதான் பக்கத்துல ஒரு ஆத்துல பயங்கரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துல இவளை தூக்கி போட்டுட்டா மீன்கள்லாம் ரேஷ்மாவுடைய சடலத்தை சாப்பிட்டுரும். என்ன ஏதுன்னே தெரியாது. நாமளும் இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சலான்னு நினைச்சேன். அதன் அடிப்படையில தான் ரேஷ்மாவுடைய சடலத்தை நான் இந்த தேதியில ஒரு ஆத்துல தூக்கி போட்டேன், அவளுடைய உடைமைகளையும் நான் தூக்கி போட்டேன் அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். என்னதான் போலீஸ் ஆபீசர் கிட்ட இவன்
இவன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாலும் இவன் சொல்ற ரீசனை போலீஸ் ஆஃபீஸரால ஏத்துக்கவே முடியல. அதே சமயம் இவன் தான் குற்றவாளி, இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்ல. ஸோ இதனால இவனை கைது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் பண்றாங்கன்னா, இவன் சொன்ன இந்த தேரிப்படி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம சடலத்தை ஆத்துல தூக்கி போட்டான்ல, அந்த காரணத்துக்காக அவன் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவனுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அவங்கிட்ட மறுபடியுமே துருவி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ போலீஸ் சைடில் இருந்து அடுத்த கட்டமாக இன்னொரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஆற்றுல அந்த சடலத்தை தூக்கி போட்டதுனால எங்கேயாவது அந்த சடலம் வந்து கரை ஒதுங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை பல நாட்கள் அந்த தண்ணியில் ஊறி போய் அடையாளம் தெரியாத ஒரு சடலமாக கூட ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் கிடச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2010-11 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய அங்க அடையாளம் தெரியாத ஏதாவது பெண்களுடைய சடலத்தை ஆற்று ஓரத்தில் இருந்து ஏதாவது மீட் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படி அனுப்பி செக் பண்ணி பார்த்ததுல தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதே ஜூன் மாதம் 2010 மீன்கள்லாம் கொத்தி சாப்பிட்ட நிலையில அங்க அடையாளமே தெரியாதபடி ஒரு 18-20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைச்சதா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருந்திருக்கு. அந்த நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்க, யாருமே அடையாளம் காண வராததுனால சில எலும்பு துண்டுகளை மட்டும் லேப்ல சேகரிச்சு அந்த பெண்ணுடைய சடலத்தை அடக்கம் பண்ணியிருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கேஸை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா அந்த எலும்புகளை கலெக்ட் பண்ணி இந்த ரேஷ்மாவுடைய குடும்பத்தார்களுடைய டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸுக்கு இந்த பிஜுவை கைது பண்ணுவதற்குண்டான ஒரு பக்காவான எவிடன்ஸ் எல்லாமே அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமா கிடைச்சது. அதாவது அந்த ஆத்தோரமா கிடைக்கப்பட்ட சடலம் வேற யாருடையதும் இல்ல, அந்த நேரத்தில் 18 வயது இருந்த ரேஷ்மாவுடைய சடலம் தான் அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா 100% உறுதியாகவும் செய்யுது. இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு பிஜுவை எப்படி கைது பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் போலீஸுக்கு இருந்துச்சு. அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல உண்மை இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2-3 முறை விசாரணை பண்ணும்போது கூட மாத்தி தான் சொல்லியிருந்திருக்கான். கண்டிப்பா இந்த பொண்ணு தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு எந்தவித காரணமும் இருந்திருக்காது, இவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் அந்த பொண்ணுடைய அப்பாவும் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காரு. போலீஸுக்கும் அந்த மாதிரியான சந்தேகம் தான் எழ ஆரம்பிச்சுது. ஸோ இதனால இந்த பிஜுவை மறுபடியுமே விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரணை பண்றாங்க. உனக்கு எதிராக பல எவிடன்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உனக்கான தண்டனை வந்து கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக பிஜு வந்து போலீஸ் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ரேஷ்மாவை அவன் என்ன பண்ணா, எதனால அவன் அப்படி பண்ணா அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். இந்த ரேஷ்மா வந்து இவன் கிட்ட பாட போகும்போது 2 பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்தில் இந்த ரேஷ்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வந்து 18 வயசு கூட ஆகல, இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ண முடியாது, அதனால பொறுத்துரு அப்படின்ற மாதிரி இந்த பிஜு வந்து சொல்லிட்டான். இந்த பிஜுக்கு ஆல்ரெடி திருமணமாகி 2 குழந்தைகள்லாம் இருக்காங்க. இன்னொன்னு இந்த ரேஷ்மாவோட 20 வயசு பெரியவன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் அப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. பட் நாளாக இந்த பிஜுக்கு வந்து ரேஷ்மாவுடைய டார்ச்சர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்த நேரத்துல தான் இந்த ரேஷ்மாவே தானாவே இவன் கிட்ட இருந்து மாட்டி இருந்திருக்காங்க. அதாவது நீங்க எர்ணாகுளம் தானே போறீங்க, நானும் உங்க கூட எர்ணாகுளம் வந்துடுறேன், நாம 2 பேரும் அங்கேயே எங்கேயாவது செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் எனக்கு வந்து இன்னும் 6 நாள்ல 18 வயசு ஆக போகுது, நம்ம 2 பேரும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வற்புறுத்தி இந்த எர்ணாகுளத்துக்கு இவங்க கூடயே சேர்ந்து தான் இந்த ரேஷ்மாவே போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கில் அப்படின்ற பகுதியில் தங்குறாங்க. அங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் இவங்க 2 பேருமே பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் போய் தங்குறான். அங்க இருந்தவங்களையும் இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா, வாங்க நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த தொல்லை தாங்க முடியாத பிஜு வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான், அவகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான். அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் பயங்கரமா ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல இவன் கழுத்து நெரிச்சு அந்த பொண்ணை துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற ஆத்துல அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி போட்டுறான், அவங்களுடைய உடைமைகளையுமே தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு ஊர்ல வேற ஒரு இடத்துல அதே ஆத்து ஓரத்துல ரேஷ்மாவுடைய சடலமும் அவங்களுடைய கொலுசு அவங்களுடைய சில உடைமைகள் எல்லாமே அங்க இருந்த போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்குது. அடையாளம் தெரியாததுனால அதை சேகரித்து வைத்துட்டு அந்த சடலத்தை அடக்கமும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த பிஜு கிட்ட இருந்து போலீஸ் ஆபீசர் பெற்றதுக்கு பிறகு அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள், இவன் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல தற்போதைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன தண்டனை இவனுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம்.
இந்த பிஜு வந்து பயங்கரமா இன்னொரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் என்ன பண்ணானா, ரேஷ்மாவை இவன் கொலை பண்ணணும் அப்படிங்கிறத அவன் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி இருந்திருக்கான். அதை எப்படி நான் சொல்றேன்னா, எர்ணாகுளம் போன அடுத்த நாள் வந்து ரேஷ்மா தன்னுடைய அப்பாவுடைய நண்பருக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்னல, அந்த நேரத்தில் கால் பண்ணது இந்த ரேஷ்மா கிடையாது, இவன் தான் கால் பண்ணான். அதாவது ஒரு சைனீஸ் ஆப்பை பயன்படுத்தி, அந்த நேரத்தில் வந்து அந்த லேடிஸ் வாய்ஸ்ல பேசக்கூடிய ஒரு வாய்ஸ் சேஞ்சர் ஆப் வந்து இருக்கும்ல, அந்த ஆப்பை பயன்படுத்தி தான் ரேஷ்மாவுடைய அப்பா கிட்ட பேசினா அந்த வாய்ஸ் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுடைய நண்பர்கிட்ட பேசி இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி ரேஷ்மாவுடைய மொபைலுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஸோ ப்ரீ பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இவனுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸுமே இவன் எப்படி டைவர்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. பக்காவா யோசிச்சு எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி மாத்திலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். ஏன்னா இவனை ஒரு முறை 2 முறை விசாரணை பண்ணல, ஒரு 3-4 முறை விசாரணை பண்ணாங்க. அந்த டைம்ல கூட அவன் எக்ஸாக்டா ஒரு புள்ளி கூட மாறாம என்ன நடந்துச்சோ அதை அப்படியே தான் ஒப்பிக்கவும் செஞ்சான். எப்படி வந்து அந்த பாபநாசம் படத்துல வந்து கமல் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுவாரு, அந்த மாதிரி தான் ஒரு இம்மி கூட மாறாம இவனுடைய அந்த கற்பனையான தேரிய ஒவ்வொரு முறையும் போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தான். ஸோ அதனால தான் லோக்கல் போலீஸ் ஆஃபீஸராலையும் அந்த நேரத்தில் இவனை கைது பண்ணவும் முடியல. ஸோ ஃபைனலி பல நாள் திருடன் ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் அகப்படுவான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஎன்ஏ டெஸ்டோடைய ரிப்போர்ட் வந்து 2025 மே மாதத்தில் வந்திருக்கு. இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பிஜுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ஒரு டிஃபிகல்ட்டான டைம் பீரியட்னா அது வந்து இந்த டீனேஜ் பருவம் தான். இந்த டீன்னு முடிகிற எல்லா ஏஜ்லையுமே 13லேருந்து 19 வரைக்கும் நமக்கு சரியான டிசிஷனே எடுக்கவே தெரியாது. புதுசான ஆசைகள் வரும். தேவையில்லாத இந்த காதலுங்கிற வலையில விழுந்து மனசை போட்டு நம்மளே வாட்டி எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கும் போய் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகளில் போய் நம்ம மாட்டிப்போம். ஸோ அந்த நேரத்தில் பல பேர் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இந்த ரேஷ்மா மாதிரியான ஆட்கள் அந்த ப்ராப்ளத்தில் போய் சிக்கிக்கிறாங்க. ஸோ அந்த டீனேஜ் பருவத்தில் நமக்கு சரியான முடிவு எடுக்கவே தெரியாது. யாரை லவ் பண்ணணும், யார் கூட பேசணும், எப்படி பேசணும், இன்னொருத்தர் நம்ம கிட்ட எதுக்காக பேசுறாரு, அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்ற எதையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பிளைண்டா அப்படியே நம்பி ஈஸியாக இன்னொருத்தருடைய வலையில நம்ம விழுந்துருவோம். ஸோ இந்த கேஸில் ரேஷ்மாவுமே அப்படி தான் இருந்திருக்காங்க. ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவனை போய் நம்ம எப்படி திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்ற எந்தவித சரியான புரிதலும் இந்த ரேஷ்மாவுக்கு அந்த நேரத்தில் இல்லை. அவங்களுடைய அந்த பிடிவாதம், அவங்களுடைய அந்த மூர்க்கத்தனம் தான் பிரச்சனைங்கிற ஒரு வலையில அவங்கள சிக்கவே வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிஜு வந்து ரொம்ப தெளிவானவன். அவன் பயங்கர மெச்சூர். ஆல்ரெடி கல்யாணமாகி 2 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு நல்ல மெச்சூரா இருந்திருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இங்க பாருமா இந்த மாதிரிலாம் இதை பண்ணக்கூடாது, இது உன்னுடைய பருவ வயசுல வர ஆசைகள் தான், பட் இது எல்லாத்தையுமே நீ கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும், என்ன நீ அப்படி பார்க்காத, என்ன ஒரு பிரதரா பாரு, அப்படி இல்லைன்னா ஒரு அப்பாவா பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் அதை எதையுமே பண்ணாம அந்த பொண்ணை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும், மேரேஜுக்கெல்லாம் பண்ணிக்க கூடாது, நமக்கு எப்போ வேணான்னு தோணுதோ அப்போ விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கான். பட் இந்த பொண்ணு அப்படி நினைக்கவே இல்லை. அவளுக்கு அது புதுசுங்கிறதுனால அந்த காதல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆழமா இறங்கி போய் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி 2 பேருக்குமே ஆப்போசிட் ஒப்பீனியனும் ஆப்போசிட் எமோஷனும் இருந்ததுனால தான் கடைசியில இந்த பிஜு கருணையே காட்டாம அந்த 18 வயசு பொண்ணை தன்னுடைய இச்சைகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு ஃபைனலி அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்காங்கன்னு சொல்லி கொலை பண்ணி இருந்திருக்கான். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரலாம். பட் அந்த நேரத்தில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. பேரண்ட்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை பெண்கள் கிட்ட உருவாக்கி அவங்க என்னென்ன பண்றாங்க, யாரை பத்தி அதிகமாக பேசுறாங்க, யாரை பத்தி அதிகமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது இந்த கேஸ் மூலியமா நமக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குங்கிறத நான் நம்புறேன். பட் இந்த பிஜு மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவங்க திருந்த போறது கிடையாது. ஸோ நாம தான் நம்முடைய பிள்ளைகளை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும். அது ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி. நிச்சயமா இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குங்கிறத நான் நம்புறேன். எதிர்வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பின்னாடி கமெண்ட்ல கொடுக்குறேன். இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.